ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம இப்ப இந்தியன் ஸ்டைல்ல பாஸ்தா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருங்க. 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன் நானு. ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க. நான் வந்து 2 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன சைஸ் ஆனியன். இது 3 பேருக்கு நம்ம குக் பண்ண போறது. இந்த ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ 3 பேருக்கு வந்து நான் 2 டம்ளர் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும் அந்த பாஸ்தா. கொஞ்சம் போல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சின்னதாக 2 தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் அது நல்லா வதங்கணும், அது மேஷ் ஆகும். அதனால நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அது நல்லாவே மேஷ் ஆகிடும். ஸோ அதுக்காகவே நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டு இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தக்காளி குக் ஆகாது சீக்கிரமாக. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ரொம்ப இதுவாகும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம பீன்ஸு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். பீன்ஸு கேரட்டு வெஜிடபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் பீன்ஸு, 50 கிராம் கேரட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூட பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு நான் இதில் ஆட் பண்ணலை, பீன்ஸும் கேரட்டும் போட்டிருக்கேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கிடலாம். எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 டம்ளரில் நான் பாஸ்தா எடுத்துருக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பைப்பு இதுல இருக்கக்கூடிய பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ வந்து நாம மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போட்டோம்னா அந்த காரம்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே இதில் போட்டுக்கலாம். குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில். இந்த குக்கரில் வந்து விசில் சரியாக வரலை, அதனால நானே ஸ்பூனில் எடுத்துட்டேன். ஸோ 2 விசில் வந்துட்ட பிறகு எவ்வளோ சூப்பராக வாசனையாக கமகமன்னு இருக்குது மெக்கரோனி. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான இந்தியன் பாஸ்தா ரெடியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகிடும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி.